இந்த காட்டிற்குள் நின்று கொண்டு அருட்சகோதரி அம்மா ஸ்டெல்லா அவர்களை பற்றி சில வார்த்தைகளை நான் சொல்ல இருக்கிறேன். என்னுடைய அரை நூற்றாண்டு கால வாழ்வில் ஒரு 35 ஆண்டு காலம் ஸ்டெல்லா மதர் அவர்களோடு நான் நெருங்கி பழகி இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு வாழ்க்கை சூழலில் ஒரு சாதாரண ஒரு இயல்பு வாழ்க்கையிலே காண கிடைக்காத ஒரு பொக்கிஷமாக ஸ்டெல்லா மதர் அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமானால் 1976களில் அவர்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை தருகிறார்கள். கேரள மாநிலத்தில் பாலா என்கிற பகுதியிலே அவர்கள் பிறந்து வளர்ந்தார்கள். மிக எளிமையான ஒரு குடும்பத்தில் மூத்த மகளாக பிறந்த ஸ்டெல்லா மதர் அவர்கள் கர்த்தருக்கென்று கடவுளுக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு அருட்சகோதரியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார்கள். அவர் ஒரு புத்தக நிலையத்திற்கு போகிறார். ஒரு நூலகத்திலே போய் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது அது ஒரு ஆங்கில புத்தகம். ஆதிவாசிகளை பற்றிய வாழ்க்கை குறிப்புகளை சொல்லி வருகிற அந்த புத்தகத்தில் காணிக்காரர்களை பற்றிய வாழ்வியலை அவர் படித்து ஆச்சரியமடைந்து, இப்படியும் ஆதிவாசி மக்கள் காடுகளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? அப்படியானால் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்வியல் முன்னேற்றத்திற்காக என்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்த வேண்டும் என்று அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த தனியாத தாகத்தின் விளைவுதான் அவர் 1980களிலே அவர் ஆதிவாசி மக்களிடையே தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார். அந்த காலகட்டத்தில் என்னுடைய தாத்தா சுவாமியார் காணி அவர்கள் கன்னியாகுமரி மாவட்ட காணி இன மக்கள் மத்தியிலே மிக எளிமையாக தன்னுடைய சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். எழுத்தறிவே இல்லாத அந்த மனிதனுக்குள் எழுந்த அந்த சமூக உந்துதலை, ஆர்வத்தை மதர் ஸ்டெல்லா அவர்கள் அதை கூர்மையாக்கி ஆரோக்கியப்படுத்தி அவரோடு என்னுடைய தாத்தா சாமியார் காணி அவர்களையும் இணைத்து கொண்டு அவர் அசிசி ஃபார்ம் ட்ரைனிங் சென்டர் என்கிற ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கினார். இப்பொழுது இதோ ஸ்டெல்லா மதர் அவர்களை நாம் பார்க்கிறோம். நான் அவர்களோடு சில கேள்விகளை கேட்கப் போகிறேன். குறிப்பாக மதர் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள். நானும் கொஞ்சம் மலையாள மொழி பேசுகிறவன் എൻகிறതിനാലേ മദറോട് ഞാൻ മലയാളത്തിலேயே കലந்துரைയാടப் പോகிறேன். മദറെ, എനിക്ക് മദറിനെ നന്നായിട്ട് അറിയാം. എൻ്റെ ഒരു 10ാമത്തെ വയസ്സിലേക്കാണ് ഞാൻ മദറിനെ കാണുന്നത്. അപ്പോൾ അന്നാണെങ്കിൽ ഞങ്ങൾ സ്കൂളിൽ പോകണമെങ്കിൽ ഇതുപോലത്തെ ഈ മുളങ്കാട് വഴിയായിട്ടാണ് പോകുന്നത്. അന്ന് കാണിക്കാറ് മക്കളെ സ്കൂളിൽ വിടത്തില്ല. കാരണം എന്ന് പറഞ്ഞാൽ പേരൻസിന് എഡ്യൂക്കേഷനെ കുറിച്ച് അറിഞ്ഞുകൂടാ, പിള്ളേർക്കാണെങ്കിൽ പഠിക്കുന്നതിൽ താല്പര്യവുമില്ല. ഈ ആദിവാസി കുട്ടികളുണ്ടല്ലോ, അവർ ഇങ്ങനെ കാട്ടിൽ ജീവിക്കുന്ന ആ മൃഗങ്ങളെ പോലത്തെ ഒരു സ്വഭാവമൊക്കെയാണ് എന്ന് പറഞ്ഞാൽ ഒരാൾ കൺട്രോൾ ചെയ്യുന്നത് അവർക്ക് ഇഷ്ടമില്ല. അപ്പോൾ ടീച്ചേഴ്സ് ആണെങ്കിലും പഠിക്കുക എന്ന് പറയുന്നത് അവർക്ക് ഇഷ്ടമില്ല, പഠിപ്പിക്കുന്നത് ഇഷ്ടമാണ്, പഠിക്കുക എന്ന് പറഞ്ഞാൽ ഇഷ്ടമില്ല. അങ്ങനെ പല കാണി സ്റ്റുഡൻസും ഡ്രോപ്പ് ഔട്ടായി അവരുടെയൊക്കെ വീടുകളിൽ പോയപ്പോഴാണ് മദർ തേടി വരുന്നത്. എന്തായിരുന്നു മദറുടെ ആഗ്രഹം? മദർ എന്നെ പറഞ്ഞു. എൻ്റെ ആരംഭത്തിലുള്ള കാണിക്കാരെ എപ്പോഴെങ്കിലും തൂക്കി മേലെ കൊണ്ടുവരണം, ഇതിൻ്റെ ബെസ്റ്റ് പോയിൻ്റ് സ്റ്റാർട്ട് ചെയ്യാനുള്ള ബെസ്റ്റ് പോയിൻ്റ് ഏതാണെന്നുള്ള ഒരു എൻക്വയറിയിൽ പ്രയറിൽ கடவுளாയിട്ട് வெளிப்படுத்தி கொடுத்தது சின்ன பிள்ளைகளை எடுத்து பள்ளிக்கூடத்தில் விட இந்த இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட்டு தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. அப்போ நம்ம அரசாங்க அதிகாரிகள்கிட்ட போகும்போது அவர் என்ன, காணிக்காரெல்லாம் ஒன்றும் படிக்க மாட்டான், நீங்கள் என்னத்துக்கு வீணாக கிடந்து டைம் வேஸ்ட் ஆக்கணும், அது காட்டில் கிடக்க வேண்டியது, அது சரியான மூளை ஒன்றும் இல்லை. சார் பார்ப்போம் சார், ஒரு ட்ரையல் பார்ப்போம் ஒன்று சொல்லிட்டு அது எல்லாத்தையும் விட்டு எனக்கு தெரியும் கடவுள் அப்படி படைக்க வேண்டாம் இல்லையா, எல்லாரையும் சரியான மூளையோடு தான் படிக்க வச்சுருக்கேன். அப்போ அசிசி ஃபார்ம் ஆரம்பத்திலே மாடு அது இதெல்லாம் ஆகிட்டு அப்படி போய் அந்த நேரத்தில் இது உண்டு. மேல் நியூட்ரிஷன் காணிக்கார் இடையில பயங்கர மோசமாக போயிட்டு இருக்குது. மேல் நியூட்ரிஷன் காரணத்தினாலே பிறக்க பிள்ளைகளே ஒரு 50% கூட உயிர் பழித்து வெளியே வருதில்லை. அப்போ இது மேல் நியூட்ரிஷன். இது நம்ம எதெങ്കിലും பண்ணலாமோ, ப்ரோட்டீன் ஃபுட் எப்படியெങ്കിലും அவங்களுக்கு கொண்டு சேர்க்கலாமோ, பசு கொடுத்தா சரியாகாது, அப்படி ஒரு கன்ஃபியூஷனில் கிடக்குது காலத்தில். നമ്മൾ ശരി കാണി പിള്ളേകളെ കൊഞ്ചം അസിസി ഫാമുക്കേ കൊണ്ടുവരുவோம். ഫാമിൽ കൊണ്ടുവന്ന് ഫസ്റ്റ് 92ൽ 100ക്ക് മേൽ പിള്ളേകൾ 82ൽ നമ്മൾ വർക്ക് ആരംഭിക്കുന്നത്. 82ൽ കാണി പിള്ളേകൾക്ക് വേണ്ടി ஹாஸ்டல் ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு 100 பிள்ளைகளுக்கு மேல் பிள்ளைகள் வந்துச்சு. அது வெள்ளாம்பி, கூவக்காடு, அந்த பாவளா, வெள்ளிசாரி, மற்ற பச்சைமலை எல்லா மலைகளிலிருந்து 47 மலையிலிருந்தும் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். 2 பிள்ளைகளையாவது கொண்டு வந்துக்கிட்டுனா ஒரு சாம்பிள் இதில் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆகும்னு நினச்சி பிள்ளைகளை கூப்பிட ஆரம்பித்தோம்.
ரொம்ப கஷ்டப்பட்டு 2-3 வருஷம் கொண்டே பிள்ளைகளை அந்த ஹேபிட்டே இல்லை உட்காந்து படிக்கிறதுக்குள்ள. ஆனால் பள்ளிக்கூடத்தில் லோக்கல் பள்ளிக்கூடத்தில் தடிக்காரணத்தில் விடவும் முடியாது. இந்த பிள்ளைகளுக்கு அந்த சோஷியல் டெவலப்மெண்ட் இல்லை காட்டிலிருந்து திரும்ப கொண்டு. ஃபஸ்ட் இயரில் எங்கள் கூட அசிசி ஃபார்மில் ஒதுக்கி வச்சு அவங்களுக்கு அந்த சோஷியல் எஜுகேஷன் எப்படி பழகணும் மக்கள் கூட, പിന്നെ பேசிக் அர்த்தமேட்டிக்ஸு கணக்கு பாஷை லாங்குவேஜ் எல்லாம் சொல்லி எடுத்து கொடுத்து 1 இயர் முடியும் போது பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு சிஎம்எஸ் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப ஆரம்பிச்சு. தடிக்கரக்கோணம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப ஆரம்பிச்சு. அதிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் ஸ்லோ டெவலப்மெண்ட்டு. ஆனாலும் நான் நினச்சேன் இது ஸ்லோ எങ്കിലും இது ஒர்த்து. இதில் இருந்து நமக்கு மக்கள் கூட என்றைக்கு இருக்க முடியாது. ஒவ்வொரு பிள்ளையும் டெவலப் ஆகி வாழ்க்கையை அவரவரே கையில் எடுக்கணும். நமக்கு அவர் வாழ்க்கை நம்ம கையில் வச்சு முன்னேற்ற முடியாது இல்லையா. அப்படி வந்து ஃபஸ்ட்டு வாட்சில் வந்ததாக்கும் சுரேஷ் காணி வரும்போதே ஒரு சில பிள்ளைகளை நம்ம ஃபஸ்ட்டு பார்வையில் நமக்கு தெரியும் இது ஒரு ஜீனியஸ், ஏதோ ஸ்பெஷல். അപ്പം അന്നത്തെ കാലത്തിൽ എനിക്ക് കണ്ണുണ്ട് ഒരു ചില പിള്ളേരുടെ മേലെ. അത് ഇപ്പം ഒരു கொஞ்சம் வருஷங்கள் போகும்போதேக்கும் அவன் 12th படித்தான். எங்கள் கூட கொஞ்சம் நாள் 3 years 4 years ஒன்று படிச்சுக்கிட்டு வேறு பள்ளிக்கூடத்துக்கு போனோம். கடவுளை நம்மளும் டச் பண்ணது மட்டும்தான் உண்டு. கடவுளை தூக்கி கொண்டு போயிட்டான். ஆனால் இன்றைக்கி இயேசு ஆண்டவரை பற்றி ஒரு வார்த்தை என்னாலே சொல்ல முடியலைன்னா இது இவருக்கு பாஸ் பண்ணிட்டேன். அவரே அது சரியாக பயன்படுத்தி ரிசர்ச் பண்ணி நல்லா ரிலிஜன் நல்லா படித்து இயேசு ஆண்டவரை பற்றி ஸ்திரமாக பிரசங்கத்திலும் சரி மேத்ஸ் கம்யூனிகேஷனில் கூடயும் நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும். இதுதான் எனக்கு பயங்கர சந்தோஷம். இனி இது ஒரு உயிருள்ள ஒரு என்ன நிறுவனமாக நமக்கு காலத்துக்கு அப்புறமும் இவர் பிள்ளைகள் வழியும் அந்த காணிமலையில் இது சரியாயிடும். இപ്പം பாப்புலேஷனை ஆரம்பிக்க காலம் 3000க்கு மட்டும் இருந்த ஆளுகளை இப்போ 20,000க்கு அதிகம் மக்கள் மலையிலுண்டு. அந்த மக்களுக்கிடையில் இயேசுநாமம் எப்படி பரப்பணுமோ அது இவர் பண்ணிடுவார். அது பண்ணிட்டு தான் இருக்கிறார். இவர் மட்டுமல்ல, நிறைய பேர் இயேசுவை தெரிய மக்களாக மாறிയിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഇത് ഒരു നാളല്ല, ഇവരുടെ സന്തതികൾ வரக்கூடிய பிள்ளைகள ഫ്യൂച്ചർ എല്ലാം அப்படி ഒരു നല്ല ഇതിൽ വരുമെന്ന് എനിക്ക് தெரியும். പോരുമില്ല. എനിക്ക് വേറൊരു കാര്യം ചോദിക്കാനുണ്ട്. സ്റ്റെല്ല മദർ എന്നുള്ള പേര് പറയുമ്പോൾ കൂടെ വരുന്ന ഒരു നല്ല ഒരു വാചകമാണ് കൗ ഗേൾ എന്ന് ഒരു കാലത്തിൽ അറിയപ്പെട്ടതായിരുന്നു. ആസ്ട്രേലിയയിലിരുന്ന് കുറേ പശുക്കളുമായിട്ട് നിറഞ്ഞ അത് പറയാനാ നല്ല ഹൈബ്രിഡ് പശുക്കളുമായിട്ട് ഒരു കപ്പലിൻ്റെ അകത്ത് യാത്ര ചെയ്തു. ഒത്തിരി നാൾക്കൾ കപ്പലിൻ്റെ അകത്ത് യാത്ര ചെയ്തപ്പോൾ ആ പശുവിൻ്റെ ചാണകവും മൂത്രമൊക്കെ ഈ തുമ്പാ കൊണ്ട് വാരി കടലിൽ ഒഴിക്കുകയും ഒറ്റ ഒരു മനുഷ്യയായിട്ട് അതിൻ്റെ അകത്ത് നിന്നിട്ട് മാടിനെ കൊണ്ടുവന്നു. വരുന്ന വഴിക്ക് അന്നേ തെരേസായുടെ ആശ്രമത്തിൽ കുറച്ച് റെസ്റ്റ് എടുക്കാൻ സാധിച്ചു. കൽക്കറ്റയിൽ നിന്ന് തോന്നുന്നു. ഇങ്ങനെ ഒരു വലിയ ഒരു അച്ചീവ്മെൻറ്റ് സ്റ്റോറി മദറിനുണ്ട്. മാത്രമല്ല സ്റ്റെല്ല മദർ പാസ്റ്റ് ചീഫ് മിനിസ്റ്റർ MGRയുടെ കയ്യിൽ നിന്ന് ഒരു ഗോൾഡ് മെഡലൊക്കെ വാങ്ങിച്ചു. അതുമാത്രമല്ല ഏഷ്യയിൽ തന്നെ ആദിവാസികളുടെ ഇടയിൽ പ്രവർത്തിച്ച ഒരു നല്ല ഒരു സിസ്റ്റർ അല്ലെങ്കിൽ ഒരു അരുട് സഹോദരി എന്നുള്ള ഒരു പേര് മദറിനും ഉണ്ടായിരുന്നു. അന്ന് എനിക്ക് ഓർക്കാൻ കഴിയും 1980s ഒരു സ്ത്രീ ഒറ്റയ്ക്ക് കാട്ടിൻ്റെ അകത്തോ അല്ലെങ്കിൽ പുറത്തോ വരുന്ന ഒരു സാഹചര്യം ഒന്നും ഉണ്ടായി ഇരുന്നിട്ടില്ല. കാരണം കാട്ടുമൃഗങ്ങൾ, ആനയും പുലിയും കടുവയും പിന്നെ ഇങ്ങനെ മൃഗങ്ങളും പിന്നെ മനുഷ്യജാതിയും ഇങ്ങനെയൊക്കെ ഉള്ള ഒരു സാഹചര്യത്തിൽ മദറിനെ കൊണ്ട് അത് എങ്ങനെ സാധിക്കാൻ കഴിഞ്ഞു? അല്ലെങ്കിൽ ഇത്ര പശുക്കൾ ആസ്ട്രേലിയയിൽ നിന്ന് കിട്ടിയപ്പോൾ ആ ഒരു എക്സ്പീരിയൻസ് ഒന്ന് പറയാൻ പറ്റുമോ മദറെ? എനിക്ക് ആസ്ട്രേലിയ എക്സ്പീരിയൻஸோ காணி மக்களிடையில் ஒர்க் பண்ணதோ காட்டிலோட தைரியமாக நடந்து போனதோ இதெல்லாம் உண்மை. ஆனால் ஒற்ற வார்த்தையில் முடிச்சிடலாம். இது தாயின் கர்ப்பத்திலே உருவாகிறதுக்கு முன்னே தெய்வம் தெரிஞ்சது கடவுளுடைய ஒரு சித்தம். அவர் நமக்கு ஜென்மம் கொடுத்து அந்த முதல் நாளிலே இருந்து அவர் தான் வழி நடத்தினார். அவர் கையில்
ஒரு சின்ன என்னது ஒரு அக்கத்தியா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு மட்டும்தான். அது இனி நான் ஒரு காரியம் என்னுடைய ஒரு அச்சீவ்மெண்ட்டு ஒரு கிரெடிட்டாக எனக்கு எடுக்க முடியாது. இப்போ 80 வயசாகும்போது திரும்பி பார்க்கும்போது யார் நினைச்சா இப்படி ஒரு சிஸ்டரேட்டு கான்வெண்ட்டுக்கு வரும், அதில் எப்படியெல்லாம் செயல்படும், அதில் இடையில காணிக்காரை கண்டுபிடிச்சி காட்டுக்குள்ளே போய் அவங்களே ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் நம்முடைய ஒரு எந்த ஒரு ப்ரீ பிளானிங்கே இல்லை. இது கடவுள் நம்மளை வழிநடத்தி கொண்டு போகிற ஒரு ஸ்டைலு. அது இனி அப்படி தான். அதனால மாடு கொண்டு வர போகும்போது மனசில் இருந்தது என்னன்னு கேட்டால், நிறைய பிள்ளைகளை பிறவியிலே இறந்து போகுது. அண்டர் 5 இயர்ஸில் ஒரு 50% மேல் நியூட்ரிஷன் காரணத்தினாலேயும், தாய்ப்பால் சரியாக இல்லாததுனாலேயும், ஆகார உணவுகள் இல்லாமலும் இறந்து போகுது பிள்ளைகளை நம்மளோட மனம் கவர்ந்துட்டு. எத்தனை உயிர் போகுது இப்படி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போ ப்ரோட்டீன் ஃபுட்டாக்கும் நமக்கு இந்தியா மக்களுக்கு தேவைப்படுது. இதுப்போ நம்ம வேறு பல ஆளுகள் என்னட்ட சொன்னால், சிஸ்டர் ஒரு டைரி ஃபார்ம் ஆரம்பிச்சு மக்களுக்கு கொஞ்சம் மாடை பற்றி ஆடை பற்றி எல்லாம் சொல்லிக் கொடு. அவரே மாடு ஆடு எல்லாம் வளர்த்து பால் எடுத்து பிள்ளைகளை வளர்க்கட்டு. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுங்க, நாங்களும் கூட உണ്ടെന്ന് சொல்லிட்டு ஆளுகளை நம்ம கூட வந்தேன். அப்படியாக்க இது ஆஸ்திரேலியா போகும்போது கூட நமக்கு இப்படி மாடோட வருமோ, அந்த கப்பலில் வருமெന്ന് கூட தெரியல. இதெல்லாம் ஓரோ நாள் ஓரோ மணிக்கூറിലും இப்போ நான் இப்போ திரும்பி பார்க்கும்போது எனக்கு தெரியும், கடவுளை ஓரோ ஸ்டெப்பாக கூட நின்று கைக்கு பிடிச்சி வழி நடத்தி இப்படி கொண்டு. அதனால் எனக்கு இதில் ஒரு கிரெடிட்டும் வேண்டாம், இல்லை எடுக்க முடியாது. அது உண்மையில் எடுக்க முடியாது. காணிக்கார பச்சுமா നമ്മുടെ വളർത്തുന്ന ആളുകളോ സുരേഷോ யார் பேசினாலும் ஓகே, அது அவரோட மனசில் வரக்கூடிய அந்த விகாரங்கள் அவர் சொல்லட்டு, நமக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. நான் எடுக்க மாட்டேன். இப்போ 80 வயசில் இப்படி சுற்றி நடக்க முடியுமெന്ന് ഞാനே நினைக்கல. கடவுள் நல்ல ஒரு ஹெல்த்தும் கொடுத்து இப்படி நம்மளை வாழ வச்சிருக்குது. ஏதோ சம்திங்கு கூட பண்ணணுமோ தெரியல. அதனால நான் என்ன நினைக்கிறேன், சரி கடவுள் சித்தம் போல போட்டேன், அவருக்கு எல்லாம் விட்டு கொடுத்து ഈ അടുത്ത നിമിഷം എന്നുള്ളത് അവരുടെ കയ്യിൽ. തീർച്ചയായും മദറിനെ കുറിച്ച് പറയുകയാണെങ്കിൽ 1982 ഞങ്ങളൊക്കെ കൊച്ചു പിള്ളേരായിട്ടാണ് മദറുടെ മുമ്പിൽ വന്ന് നിന്നത്. ഞങ്ങളുടെ കാണി പിള്ളേർ പലരും കാതിൽ ചീള് വഴിഞ്ഞിട്ടും മൂക്ക് ഇങ്ങനെ വഴിഞ്ഞിട്ടും തല നിറയെ പേനും ഇങ്ങനെയൊക്കെ വന്ന സാഹചര്യങ്ങളിൽ എനിക്ക് ഓർക്കാൻ കഴിയും, മദറും മെരീന മദറും ഒരു ചിരട്ടയിൽ കുറച്ച് മണ്ണെണ്ണയൊക്കെ ഒഴിച്ചിട്ട് ഈ പിള്ളേരെ ഒന്ന് മടിയിൽ കിടത്തി ആ പിള്ളേരുടെ തലയിൽ നിന്ന് പേനുകൾ ഇങ്ങനെ കൊത്തായിട്ട് എടുത്ത് കൊല്ലുകയും പിള്ളേരെ കുളിപ്പിക്കുകയും, ഇന്ന് മദർ കുളിപ്പിച്ച് വിട്ട പല പിള്ളേർ ഇന്ന് വലിയ പെണ്ണുങ്ങളായി, അവർ മക്കളുടെ മക്കളായി അവർ ജീവിച്ചു പോകുന്നു. മാത്രമല്ല അന്ന് കളപ്പാറയിലും തച്ചമലയിലും ഒന്നും കയറി നടക്കാൻ പറ്റാത്ത ഒരു സാഹചര്യമാണ്. പക്ഷേ എനിക്ക് ഒരു അത്ഭുതം തോന്നുന്നത്, അന്ന് മദർ ഒരു 23 അല്ലെങ്കിൽ 20 19 വയസ്സുകളിലേക്കാണ് ഈ തീരുമാനത്തിൽ വരുന്നതും ഈ കന്യാസ്ത്രീയുടെ വസ്ത്രമൊക്കെ ധരിക്കുന്നതും. അന്ന് മദറുടെ സുഖകാലത്തിൽ ഒരു 25 വയസ്സിലേക്ക് മദർ നടന്ന ആ ഒരു ആരോഗ്യശേഷി ഒട്ടും കുറവില്ലാതെ ദൈവം ഇന്ന് മദറിന് തന്നു. ഇന്ന് നമ്മളിപ്പോൾ നിൽക്കുന്നത് തന്നെ കൂവക്കാട് മല എന്നുള്ള ഒരു കാണി സെറ്റിൽമെൻറ്റിൻ്റെ അകത്താണ്. ഏതാണ്ട് റോട്ടിലിരുന്ന് കുറയാതെ ഒരു 6 കിലോമീറ്ററെങ്കിലും നടന്ന് സഞ്ചരിക്കേണ്ട ഒരു കാട്ടിൻ്റെ അകത്താണ്. അപ്പോൾ ഞാൻ ഓർക്കുന്നത് ഇങ്ങനെയാണ്, ഞാൻ വിചാരിക്കുന്നത് മദറിൻ്റെ ഉള്ളിൻ്റെ അകത്ത് ഈ പാവപ്പെട്ട ജനങ്ങളെ, കാരണം ഇന്ന് മദർ ഇവിടെ കാഞ്ചീപുരത്തിൽ പോയി, അവിടെ ഉള്ള വാടാനെല്ലൂരിലും ഇപ്പോൾ ഉത്തരംപേരൂരിലൊക്കെ മദർ അതിൻ്റെയൊക്കെ വർക്കുകൾ ചെയ്തു വരുന്നു. അപ്പോൾ എവിടെ പോയാലും ഈ ദലിത് ആദിവാസികൾ അല്ലെങ്കിൽ ഡൗൺ ട്രാഡൻ പീപ്പിൾ എന്നുള്ള ആ ഒരു ശുശ്രൂഷയിലൊക്കെയാണല്ലോ മദർ വരുന്നത്. അത് ഏതാണ് അതിൻ്റെയൊക്കെ ഒരു ഇൻറ്റൻഷൻ എന്താണ്? അത് നമ്മൾ ബൈബിള് യേശു ക്രിസ്തുവെ പറ്റി നമ്മൾ പഠിച്ചാൽ അവർ എപ്പോഴും ഒതുക്കപ്പെട്ട മക്കൾ, അത് ഒരു തൊഴിൽനോയാളിയാകലാം, ഒരു കൺപാർവയറ്റവനാകലാം, அல்லனா ஒரு ஏதோ தப்பு பண்ணினவங்களோ உடல் நலம் இல்லாதவங்களோ. அப்போ இயேசுவாண்டவர் என்ன இல்லையா, ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு சைடாக நிற்கணும்.
அன்பு தானே நம்ம பைபிளில் உள்ள மெயின் கருத்து. ഈ അൻപ് കാട്ടുന്നത് ആർക്ക് അൻപ് വേണമോ, ആരും ഇല്ലാത്തവർക്ക് തന്നെ അൻപ് വേണം. അവരെ അൻപ് കാട്ടാൻ ആരും ഇല്ലെങ്കിൽ നമ്മളവിടെ പക്കത്തിലെ പോയി നമ്മൾ കാട്ടണം. അപ്പം ആദിവാസികളെ പറ്റി എനിക്ക് പണ്ട് കാലത്തിലെ ഒരറിവുമില്ല. ആദിവാസികളെ പറ്റി അറിഞ്ഞതിലിരുന്നേ ഞാൻ വിചാരിച്ചു ഇവരല്ലേ കാട്ടിൽ ഒതുക്കപ്പെട്ട് കിടക്കുന്നത്. ഇപ്പം കാഞ്ചീപുരത്തിൽ പോയിട്ട് കൂടെ அந்த ആദിവാസി മക്കളെ പറ്റി നമ്മൾ പരിശാൻ നനച്ചാലും കൂടെ പല ആളുകൾക്കും ആദിവാസി മക്കളെ പറ്റിയുള്ള എണ്ണമില്ല. അവരെല്ലാം മുന്നേറ മാട്ടാ, അവർ സ്ലോവത്തം വരുവാ, അവരെല്ലാം അപ്പടിയാക്കി ഇപ്പടിയാക്കി ഇതെല്ലാം നടക്കാതിങ്ക ഇതൊക്കെ ഇപ്പോഴും ആളുകൾ ചൊല്ലിയ. പിന്നെ ദലിത് മക്കളും അതേമാതിരി പുറക്കണിക്കപ്പെട്ട ഒരു സമുദായം. ഇതെല്ലാം நம்ம கல்ச்சர் இந்தியன் கல்ச்சரில் கிடக்குது. ஆனால் அது கஷ்டப்படுது ദലിത്തും ആദിവാസികളും. இந்த ദലിത്ത് ആദിവാസി മക്കളെ ഒരു കാലത്തിൽ കട്ടായ ഇവരെല്ലാവരും സമം വരും എന്നുള്ളത് എനിക്ക് തെരിയും. அதுக்கு வேண்டிയിട്ട് ഞാൻ மட்டுமല്ല நம்ம இந்தியா நாட்டில் எத்தனையோ பேர் கிடந்து முஷ்டப்படுது, கஷ்டப்படுது. அப்படி ஒரு நல்ல நாள் காக்க எதிர்பார்க்குது. എന്നാ അതില്ലേ അല്ല, കുറച്ചുകൂടെ നമുക്ക് പറയാനുണ്ട്. ഇതിൽ ഈ ആദിവാസികളെ മദർ ഇങ്ങനെ സൂക്ഷിച്ചു വരുമ്പോൾ അല്ലെങ്കിൽ പരാമരിച്ച് വരുമ്പോൾ മദറിന് പണ്ട് ഒരു വിഷയമുണ്ടായിരുന്നു. വെള്ളാമ്പി മലയിൽ മദർ കുറേ പശുക്കളുമായിട്ട് പോയി. അവിടെ പോയപ്പം ജനങ്ങൾ ആദ്യം പശുക്കൾ സന്തോഷത്തോട് വാങ്ങിച്ചു. പിന്നെ ഒരു സാഹചര്യത്തിൽ ആരൊക്കെയോ പോയി പറഞ്ഞു കൊടുത്ത് ഈ കന്യാസ്ത്രീ മതം മാറ്റാൻ വന്നതാണ്, നിങ്ങളെയൊക്കെ പശു കൊടുത്തിട്ട് നിങ്ങളെ ഈ ഹൈന്ദവ മാർക്കറ്റിൽ നിന്ന് നിങ്ങളെ ക്രിസ്ത്യാനി ആക്കാനുള്ള ഒരു ശ്രമമായിരുന്നു എന്ന് പറഞ്ഞപ്പോഴേ എന്താണോ ഉണ്ടായത്? മദർ എന്നത് പറഞ്ഞു. ഞാൻ ഒറ്റ ആളുകൂടെ യേശുക്രിസ്തു ഒരുത്തരെയും ഞാൻ അവസാനപ്പെടുത്തുന്നില്ല. ഇല്ല, ഞാൻ ചെന്നാൽ ഞാൻ ഒരുത്തിന് തലയിലും തണ്ടി പോടമാട്ടെ. വെള്ളം തളിക്കാനില്ല. ഇവനൊക്കെ യേശു കൊണ്ടുവരുമ്പോൾ എங்கள் ക്രിസ്തു മാർഗത്തിൽ വരുന്ന കാലത്തിൽ വരട്ടെ. ഞാൻ മതവുമായിട്ടുള്ള ഇടപാടില്ല. ഇവന് ഫസ്റ്റ് ഇവൻ നല്ല മനുഷ്യനാകണം. ഇവൻ്റെ മൂളയൊക്കെ ഡെവലപ്പാകണം. അപ്പോൾ ഇവനെ മേക്ക് ഒരു ഡിസിഷൻ എടുക്കണം. ഏത്, ഞാനൊരു ക്രിസ്തവനാണോ, ഞാനൊരു ഹിന്ദുവായിട്ട് തുടരണമോ, മുസ്ലിമോ. അപ്പോൾ ഈ ആളുകൾ എന്നാ പറഞ്ഞാൽ എനിക്ക് ഒരു ഭയവും അന്ന കാലത്തിലേ ഇല്ല. ക്രിസ്തവരാക്കുക എന്നുള്ള നോക്കത്തിൽ വരല്ലേ. നമ്മുടെ മനസ്സിലിരിക്കുന്ന ധൈര്യമായിട്ടും മക്കളായിട്ട് നമ്മളെ ഒരു അൻപ് കാട്ടി ഇവരെ വളരണം. അതിനാൽ ഭയമേ ഇല്ല. അപ്പം അല്ല, ആദിവാസികൾ അറ്റാക്ക് പണിതുമില്ല. ആദിവാസികൾ ഇങ്ങനെ വന്ന് പ്രതികരിച്ചപ്പോൾ നിന്റെ മാട് നീ കൊണ്ടുപോ, ഞങ്ങൾക്ക് മാട് വേണ്ടെന്ന് പറഞ്ഞപ്പം മദറിന്റെ ആ ഒരു ഇന്റൻഷൻ എന്തായിരുന്നു? വെള്ളാമ്പിയിൽ ആരോ പോയി ചൊല്ലി കൊടുത്തിരിക്കുക, നിങ്ങളുടെയൊക്കെ മതം മാറ്റാനാ മാട് കൊടുത്ത്, അന്ന് മാട് കൊണ്ടുപോ. അപ്പം ഞാൻ പറഞ്ഞ കൊടുത്തതല്ല, അത് ഉങ്ങളോടെ ഇരിക്കട്ടെ, അത് മാട് എനിക്കിനി വേണ്ട, അത് നീങ്ങ വെച്ചിക്ക. മതവും മാറുണ്ട്, ഇത് മാട് വെച്ചിക്കാൻ. മതം മാറ്റണമെന്ന് പറഞ്ഞാൽ അത് അവർക്ക് അന്ത പുത്തിനാവുണ്ട്. മറ്റേ വെളിയിലുള്ളവർ ഇവിടെയാക്കും ആദിവാസികളെ നല്ല പയൻപെടുത്തി അവർക്ക് എക്സ്പ്ലോയിറ്റ് ചെയ്യുക എന്നുള്ളതാണ്. മാട് കൊണ്ടുപോയി, ഞങ്ങൾക്ക് മാടൊന്നും വേണ്ട, അങ്ങ് മതം മാറും കേട്ടോ. പിന്നെ വെരി ഇമ്പോർട്ടൻറ്റ് ക്വസ്റ്റ്യനിലേക്ക് നമുക്ക് കിടക്കാം. ഈ നമ്മുടെ DM കോൺവെൻറ്റിലായാലും അല്ലാതെയും മദറിൻ്റെ പേരിൽ പറയുന്ന ഒരു അക്യൂസിയേഷൻ ഉണ്ടായിരുന്നു. അത് മദർ ഇവാഞ്ചലൈസേഷൻ ചെയ്യുന്നില്ല, അല്ലെങ്കിൽ ഗോസ്പൽ വർക്ക് ചെയ്തില്ല, പ്യുവർലി ഒരു സോഷ്യൽ വർക്കിലേക്കാണ് സ്റ്റെല്ല മദർ പോകുന്നതെന്ന്. ആ ഒരു ചോദ്യം മദർ എങ്ങനെയാണ് നേരിട്ടത്? അത് എങ്ങനെയാണ് കാണുന്നത്? ഇതിപ്പം എനിക്കത് പബ്ലിക്കിൽ പറയാനൊന്നുമില്ല. എല്ലാവരും സോഷ്യൽ വർക്കും എവാഞ്ചലൈസേഷനും അല്ലെങ്കിൽ ദ മെസ്സേജ് ഓഫ് ക്രൈസ്റ്റ്, അതാണല്ലോ എവാഞ്ചലൈസേഷൻ, പ്രൊക്ലമേഷൻ ഓഫ് ദ വേർഡ്. അപ്പോൾ ക്രൈസ്റ്റ് എന്നാ പറഞ്ഞ ലവ് വൺ അനദർ, அந்த 10 കട്ടളയും എടുത്തു കൊണ്ടുവന്ന് കടച്ചി, കടവുളെ മുഴുവൻ മനസ്സോടെ നീ നേശിക്കണം, നിൻ്റെ അയൽക്കാരനെ നീ നേശിക്കണം. അതോളം തന്നെയുണ്ട്. അത് നേശിച്ച അതൊരു ആക്ഷൻ പ്ലാൻ. അതിൽ നമ്മളിപ്പോൾ ഒരുത്തനെ കണ്ട് അവന് സപ്പോർട്ട്, അവന് നല്ല വർത്തമാനം, നല്ല പേശി അവനെ ഡെവലപ്പ് பண்ண, ഇത് എക്സ്പ്രഷൻ ഓഫ് ലവ് ഇല്ല. യേശു കൊണ്ട് ഒരു ഇല്ല அந்த ഗുഡ് സാമറിറ്റൻ കഥ. വഴിയിൽ പിന്നെ ആളുകൾ അറ്റാക്ക് பண்ணி കിടന്ന ഒരുത്തനെ കൊണ്ടുപോയി ഒരു പാസ്റ്റർ വന്ന് ഒരു പരിചയം വന്ന് ആരും എടുത്തു കൊണ്ടുപോകലില്ല. അങ്ങനെ ഒരു നല്ല സമറായക്കാരൻ വന്ന് അവൻ കൊണ്ടുപോയി വഴി അമ്പലത്തിലേക്ക് കൊണ്ടുപോയിട്ട് അവനെ കെയർ பண்ண. അപ്പോൾ ഇവൻ അയൽവാസി ആര്? ഇവരുടെ അയൽക്കാരനാണ്. അപ്പം ഇത് നമ്മൾ ക്രിസ്ത്യൻസിട്ട് നമ്മളൊന്നും ചൊല്ലിക്കൊടുക്ക പോகிறதில்ல. മനം മാറ്റണ്ട, അവർക്ക് തെരിയും ഇതെല്ലാം. യേശു ആണ്ടവർ എപ്പോഴും பார்த்துட்டு இருந்தது സിമ്പിൾ കാര്യങ്ങൾ.
എക്സ്പ്രഷൻ ഓഫ് ലവ്. അത് നിറയെ ഉപമകൾ நம்ம பைபிளிலுண்டு. പിന്നെ அதுக்கு மேலே നമ്മൾ ആരെയും ചൊല്ലി കൺവിൻസ് பண்ணணும். ഇതെല്ലാം ബൈബിൾ தெரிஞ்சவங்க தான் നമുക്ക് ചൊല്ലിയത്. പ്രൊക്ലമേഷൻ ഓഫ് വേർഡ് നാം എവാഞ്ചലൈസേഷൻ ഇല്ല എന്ന് சொன்னால் അവർ சொன்னாலும் കാണിക്കാതിരിക്കുന്ന മാതിരി നമ്മൾ പെരുസാக എടുക്കത്തില്ല. ഇപ്പം കൂടെ ഞാൻ ഇന്നേക്ക് நினச்சேன், ഞാൻ ഒരാൾ എത്ര ഇടത്തിൽ പോയി വചനം ചൊല്ല മുടിയും മക്കൾക്കാ. ഇപ്പോൾ ഒരു ആദിവാസിയിലെ ഒരു സ്വാമിയാർ കാണിയും பேரன் சுரேஷ் காணியும், இப்போ சுரேஷ் காணி மாடர்ன் மீடியா எல்லாம் யூஸ் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தைகளை உலகம் மொத்தம் போகக்கூடிய அளவில் பண்ணி இது என்னாலே முடியுமா? ஒரு நாள் முடியாது. என்னாலே முடியாதது கடவுளை வேறு ஆளுகளை பயன்படுத்தி, ஆனால் നമ്മൾ അതിലൊരു തൂണ്ടുകോൾ മാതിരി ഒരു ഏർലി സ്റ്റാർട്ടിൽ ഉണ്ടെന്ന് மட்டும் നമുക്കൊരു സന്തോഷമുണ്ട്. അപ്പോൾ അതിനാൽ ഇനിയിപ്പം ചൊല്ലിയ ആളുകൾ കൂടിയിട്ട് നമ്മൾ ഒരാളെ ഏറ്റിവിട്ട് ഒരാളെല്ലാം നിറയെ പേര് കാണുമെന്ന് വെച്ചിരിക്കുക. പല ആളുകളും പല സൈസിലാണ്. അതിനാൽ എവാഞ്ചലൈസേഷനോ പ്രൊക്ലമേഷൻ ഓഫ് ദ വേർഡ് ഓഫ് ഗാഡ് அது என்னால் முடிஞ்ச லாங்குவேஜில் முடிஞ்ச பண்ணினேன். அது கடவுளை பார்த்துடுவார். ஒரு நல்ல ஒரு சந்திப்பை நாம் இங்கே நிறைவு செய்ய இருக்கிறோம். வருகிற சனிக்கிழமை மதர் ஸ்டெல்லா அவர்கள் தன்னுடைய 80வது வயது பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறார்கள். 80 வருடங்கள் மதர் இந்த உலகத்தில் வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் 60 ஆண்டுகளை முழுக்க முழுக்க சமூக சேவை வழியாக ஆண்டவருக்கு தன்னுடைய கடமையை செய்திருக்கிறார்கள். அவர்கள் கூறிய ஒரு வார்த்தையிலே அவர்கள் சொல்ல வந்த இந்த பேட்டியினுடைய இறுதி பகுதி அதுதான். மதர் ஸ்டெல்லா அவர்கள் யாரையும் மதம் மாற்ற முயற்சிக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து கருத்துக்களை யாரிடமும் அவர்கள் திணிக்க முயற்சிக்கவில்லை. மாறாக அவருடைய பணிகளும் அவர் காட்டிய அன்பும் அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படையாக காண்பித்திருக்கிறது. எனவே அருட்பணி என்பதுதான் ஆண்டவருக்கான முகம். அருட்பணி என்பதுதான் ஆண்டவருடைய அடையாளம். அன்பனும் பிடியில் அகப்படும் மலையே என்றார்கள் அல்லவா? எனவே அன்பை காண்பித்து மலையையும் மலை மக்களையும் ஆண்டவருக்குள் வழிநடத்திய இந்த அருட்சகோதரி அவர்களோடு இந்த கானகத்தில் நின்று கொண்டு ஒரு நேர்காணல் நடத்துவதிலே நான் பெருமைப்படுகிறேன். என்னோடு ஒளிப்பதிவில் என் பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் சார்ல்ஸ் அவர்களும் இணைந்து கொண்டிருக்கிறார். நன்றி, இனிய வணக்கம். இத்தோடு இந்த காட்டிற்குள்ளே அருட்சகோதரி ஸ்டெல்லா அம்மையார் அவர்களோடு உரிய அந்த நேர்காணல் நிறைவடைகிறது. வணக்கம்.